எறும்பும் புறாவும். ஒரு கோடை நாளில் ஒரு சிறிய எறும்பு தண்ணீரை தேடி ஆற்றங்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தது. தண்ணீரை குடிக்க சாய்ந்தபோது பலத்த காற்று அடித்ததால் அந்த எறும்பு ஆற்றில் விழுந்தது. தண்ணீர் வேகமாக இழுத்துச் சென்றதால் அந்த எறும்பு மிதக்க முடியாமல் தவித்தது. மூழ்கிவிடுவோமோ என்று நினைத்தபோது அருகிலுள்ள ஒரு மரத்தில் அமர்ந்திருந்த ஒரு அன்பான புறா எறும்பு படும் கஷ்டத்தைக் கண்டது. அந்த புறா விரைவாக ஒரு பெரிய இலையை பறித்து ஆற்றில் போட்டது. உடனே அந்த எறும்பு இலையில் ஏறி மிதந்து பாதுகாப்பாக கரைக்கு திரும்பியது. புறாவை பார்த்து, நன்றி, நீ என் உயிரை காப்பாற்றினாய் என்று நன்றியுடன் கூறியது அந்த எறும்பு. புறா புன்னகைத்துவிட்டு பறந்து சென்றது. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு வேடன் வில்லும் அம்பும் ஏந்திக் கொண்டு காட்டில் பதுங்கிச் செல்வதை எறும்பு கண்டு கொண்டது. அவன் புறாவை நோக்கியே குறிவைத்தான். புறாவுக்கு உதவ வேண்டும் என்று எறும்புக்கு தோன்றியது. அது உடனே வேகமாக ஓடி வேட்டைக்காரனின் காலில் ஏறி அவனை கூர்மையாக கடித்தது. ஐயோ என்று வேட்டைக்காரன் கத்தி தன் இலக்கை தவறவிட்டான். அவன் அலறல் சத்தத்தை கேட்ட புறா எந்த தீங்கும் ஏற்படாமல் பாதுகாப்பாக விரைவாக பறந்து சென்றது. தனக்கு உதவிய புறாவுக்கு உதவியதை நினைத்து மனநிறைவடைந்தது எறும்பு. கதையின் நீதி: ஒரு நல்ல செயல் ஒருபோதும் வீணாகாது. கருணை எப்போதும் நம்மிடம் திரும்பி வரும்.